அண்மை செய்தி. விருதுநகர் அருகே ஓடும் ரயிலில் செல்போனை பறித்துவிட்டு காவலரை இருவர் கீழே தள்ளிவிட்டு தப்பியிருக்கின்றனர். செல்போனுக்காக ஓடும் ரயிலிலிருந்து காவலர் ஒருவர் தள்ளிவர்களோடு இணைப்பில் இருக்கிறார். கணேஷ்குமார், என்ன நடந்தது? முழு விவரங்கள். ஜெனிபர், தென்காசி மாவட்டம் குலசேகரக்கோட்டையைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் தலைமை காவலராக மயிலாடுதுறை ஆயுதப்படையில் பணியாற்றி வருகிறார். விடுமுறை என்பதால் நேற்று இரவு நள்ளிரவு நேரத்தில் அவர் படியில் அமர்ந்த, அதாவது இடம் கிடைக்காததால் படியில் அமர்ந்தபடி பயணித்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அடையாளம் தெரியாத 2 மர்ம நபர்கள் அவரது செல்போனை பறித்துக் கொண்டு ரயிலில் இருந்து கீழே கொலை முயற்சியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அந்த காயமடைந்திருக்கக்கூடிய காவலர் விருதுநகர் அருகே இருக்கக்கூடிய பட்டம்புதூர் ரயில்வே தண்டவாளத்தில் மயங்கிய நிலையில் பலத்த காயத்துடன் கிடந்திருக்கிறார். அதிகாலையில் அந்த பகுதி வழியாக சென்ற பொதுமக்கள் அவரை மீட்டு விருதுநகர் என்பது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. செல்போனிற்காக அவரை கீழே தள்ளிவிட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். நள்ளிரவு நேரம், அதாவது ஓடும் ரயிலில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஒரு காவலரை இது போன்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது பயணிகள் மத்தியில் கூடுதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சம்பவத்தில் இவர்களை இருக்கக்கூடிய சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்யக்கூடிய பணியிலும். விரிவான தகவல்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.